கரூரில் தனியார் பள்ளி பேருந்துகளுக்கான வருடாந்திர சிறப்பு ஆய்வு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் எம். தங்கவேல் அவர்கள் கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்க மைதானத்தில் பார்வையிட்டார்கள். இந்த ஆய்விற்கு பின்னர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்ததாவது: தனியார் பள்ளிகள் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளை போக்குவரத்து துறை, காவல்துறை, பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் கூட்டாய்வு செய்து இயக்குவதற்கு தகுதியான வாகனங்கள் என சான்றளிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கரூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி பேருந்துகளுக்கான வருடாந்திர கூட்டாய்வு நடைபெற்றது. அதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 91 தனியார் பள்ளிகளின் 721 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் 26 வாகனங்களில் சிறு குறைகள் கண்டறியப்பட்டு அவற்றை சரி செய்து மீண்டும் சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் எம். தங்கவேல் அவர்கள் பள்ளி ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தன், மாவட்ட காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் பிரபாகரன், கரூர் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் மற்றும் ஆய்வாளர் முத்துக்குமார் உடன் இருந்தனர். வரவங்களுக்கு நல்லது. எல்லாம் வெயிலில் நிற்கிறீங்க. இப்போ ஆர்டிஓ சார்பாக பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்த வெயில் அப்போ இப்போ வரும்போது சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக வண்டி வந்துட்டு இப்போ கலெக்டர் தான் சொல்லிட்டு போனாங்க. கேப் விட்டு வர நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்க ஜென்ரல் பப்ளிக் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே சஃபர் ஆகுது. அது மாதிரி போகாமல் ஒரு சில கம்பெனிங்க அப்படி தான் இருக்குது. 5 வண்டி 10 வண்டி ஒன்று வராங்க. அது டிராஃபிக் இடையூறாகும். நீங்களே பிளான் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸு ரொம்ப வேண்டாம், 1 மினிட் 1 மினிட்ல இருக்கிறது 2-3 கிலோமீட்டர் தள்ளி தரும். கரெக்டா?